வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாசிக் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இப்போ நம்ம இந்த நாசிக் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திம்பகேஸ்வர் கோயில் டெம்பிள் போக போகிறோம். அந்த திம்பகேஸ்வர் டெம்பிள் கோயில் போகிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. அந்த பஸ்ஸிலேருந்து ஏசி பஸ்ஸஸ்க்கு 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா ஆட்டோவில் போய்க்கலாம். ஆட்டோவுக்கு ஒரு ஹெட்டுக்கு ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா 200 ரூபாவும், 10 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா 150 ரூபாயும் கேட்குறானுங்க. ஷேர் ஆட்டோ மாதிரி நார்மல் ஆட்டோவில் 150 ரூபா எடுத்துகிட்டு போய்க்கலாம். வாங்க, இந்த ஃபுல் வீடியோவில் நான் உங்களுக்கு நம்ம நாசிக் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோவிலுக்கு எப்படி போயிட்டு அந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி, அந்த கோவிலோ பற்றின விஷயங்கள்லாம் சொல்கிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திம்பகேஸ்வர் டெம்பிளில் இருக்கோம். திம்பகேஸ்வர் டெம்பிளில் குளம் இருக்குது. குளத்தில் குளிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 5:15 மணி. இந்த குளத்தில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம கோயிலுக்கு உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஃப்ரீ தரிசனம் கவுண்டர் எந்த பக்கம் அப்போ நார்மல் டைமில் இருந்தோம்னு வச்சுக்க. இப்பயும் உள்ளே போய் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியல. ஏன்னா குளத்தில் குளிக்க வந்த பாதி கூட்டம் காணும். இங்கே நிற்கிறாங்க. என்ன கூட போதும். இப்போ நம்ம வந்து திம்பகேஸ்வர் தேவஸ்தானத்துக்கு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து நம்ம இப்போ ஃப்ரீ தரிசன கவுண்டரில் இருக்கோம். இப்போ வந்து காலையில் 5:30 மணி நம்ம தேவஸ்தானம் திறந்தோடனே உள்ளே வந்துட்டோம். அதனால் இப்போ நமக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது. நம்ம சீக்கிரம் குளிச்சுட்டு உள்ளே வந்ததுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. நீங்களும் வர மாதிரி பிளான் பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி ஏர்லி மார்னிங் டைமில் வரதுக்கு பண்ணிங்கன்னா சீக்கிரம் போய்டும். ஏன்னா டைம் லேட்டாக இங்கே கூட்டம் ஜாஸ்தி ஆகிடும். அப்புறம் கேஷ் என்ட்ரிலேயே பயங்கர கூட்டமாக இருக்கும். கேஷ் என்ட்ரிலேயே 4 hours 5 hours வெயிட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெயிட்டிங் ஏரியாவில் நடந்து போகும்போது நம்ம கருவறைக்குள்ளே லிங்கத்தை எப்படி வச்சு வழிபடுறாங்கங்கிறது நமக்கு அந்த வீடியோ கிளிப்பில் இங்கே காமிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் பூசாரி உள்ளே நின்று லிங்கத்தை வழிபட்டு நம்மளையும் கருவறைக்குள்ளே உள்ளே விட்டு லிங்கத்தை தோட விட்டு பூஜை பண்ண விடுவாங்க. நம்ம ஊர் மாதிரி இங்கெல்லாம் கிடையாது. இங்கே வந்து நம்ம கருவறைக்குள்ளேயே போகலாம், லிங்கத்தையும் தொடலாம். அதுதான் இங்கே ஒரு ஐதீகம். அதுவும் இல்லாமல் இந்த கோவிலில் என்ன ஒரு விசேஷம்னா, இந்த கோவிலில் வந்து சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேரும் லிங்க வடிவத்தில் ஒரே இடத்துல இருக்காங்க. அதனால தான் இந்த கோவிலுக்கு திம்பகேஸ்வர் கோயில்னு பேர் வந்துச்சு. இதுக்கு மேலே இவ்வளோ நேரம் ஃப்ரீயாக போய்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு மேலே கூட்டம் மணி வந்து காலையினா 5:38க்கு இவ்வளோ கூட்டம் வருவாங்க. பார்த்துட்டு இதுதான் எக்ஸிட். சாரி, அங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த பில்டிங் வந்து நந்தி பில்டிங். அதுக்கு முன்னாடி வரையும் க்யூ ஒரு 4-5 ரூம் மாதிரி இருக்கும். ரூமுக்கு நின்று க்யூவில் போயிட்டு இங்கே நந்தியை கும்பிட்டிங்கன்னா நேராக உள்ள போனீங்கன்னா இங்கே சிவன் கோயில் இவ்வளோ தான் இருப்பார். போயிட்டு நன்றிங்கிறார் பாரு. இந்த வழியாக ரிட்டர்ன் வந்துடுறாரு. உள்ளே வந்து ஆண்களை கருவறைக்குள்ளே விடுவாங்க, பெண்களை கருவறைக்குள்ளே விடுறதில்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடம் வந்து 3 லிங்கங்களும் ஒன்றாக இருக்கிற இடம் மாதிரி தான் அந்த இடமும். ஸோ இந்த இடத்துல
பெண்கள் வந்து சிறப்பு வழிபாடுகள் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மள அங்கே உள்ள கருவறைக்குள்ள பெண்களை விடாததுனால ஆண்கள் மட்டும் உள்ள கருவறைக்குள்ள போய் லிங்கத்தை தொட்டு சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை போக்குறதுக்காக இங்கேயும் அதே லிங்கத்தோட 3 உச்சிகளும் இங்கே சிவன் பிரம்மா விஷ்ணு மூவரின் உச்சிகளும் இங்கே வந்து இது பண்ணுற மாதிரி விரல்களை அந்த 3 பேர் மேலேயும் வச்சு கும்பிட்ற மாதிரி இந்த இடத்துல நமக்கு வச்சுருக்காங்க பெண்களுக்கு வழிபாடுறதுக்காக. வாங்க உங்களுக்கு அங்கே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திரிம்பகேஸ்வர் ஆலயத்தில் இருக்கோம். திரிம்பகேஸ்வர் தேவஸ்தானம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசிக்கில் இருக்குது. நாசிக் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து நாசிக் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் பயணம் நம்ம இந்த திரிம்பகேஸ்வர் தேவஸ்தானத்துக்கு வந்துடலாம். இந்த திரிம்பகேஸ்வர் தேவஸ்தானத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்த கோவிலில் தான் பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருமே லிங்க வடிவத்தில் காட்சி பெறுறாங்க. அதுதான் இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பம்சம். இந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா 3 மலை இருக்குது. பிரம்மகிரி, நீலகிரி, கிருஷ்ணகிரி. இந்த 3 மலையுமே நம்ம இந்த நாசிக்கில் இருக்க திரிம்பகேஸ்வர் கோவிலை சுற்றி இருக்குது. இந்த திரிம்பகேஸ்வர் கோவிலில் நம்ம சொன்ன மாதிரி தான் பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருமே ஒரே இடத்துல காட்சி பெறுறாங்க, அதுவும் லிங்க வடிவத்தில். இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபுராணத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும், அதாவது பிரம்மா வந்து காக்கும் கடவுளும் படைக்கும் கடவுளுமான பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஒரு நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிற மாதிரி ஒரு வாக்குவாதம் வருது. ஸோ அந்த வாக்குவாதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வெளிச்சத்தை அதோட கடைசி எண்டு வரையும் போய் பார்க்கணும், அதை கண்டுபிடிக்கிறவங்க தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பிரம்மா கீழேயும் விஷ்ணு மேலேயும், அதாவது சிவபெருமான் வந்து உலகத்தையும் மேல் உலகம் கீழ் உலகம் பூமி இந்த 3 உலகத்தையும் ஒன்றா இணைக்கிறார் ஒரு பில்லர் மாதிரி. ஸோ அப்போ வந்து பிரம்மா ஒரு எண்டையும் விஷ்ணு ஒரு எண்டையும் எடுத்துக்கிறாங்க. அந்த பிரம்மன் எண்டையும் விஷ்ணு எண்டையும் எடுத்து அந்த ஒளி கடைசி வரையும் தெரியுதான்னு பார்க்கும்போது அப்போ வந்து என்ன சொல்கிறாரு பிரம்மா, என்ன சொல்கிறாரு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு ஒளியின் மறுபக்கம் தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு விஷ்ணுவும் ஒத்துக்கிறாரு, ஆமாம் சரி நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இங்கே தான் நம்ம தலைவர் ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. சிவபெருமான் வந்து இல்லை நீ பொய் சொல்கிற பிரம்மா, நீ வந்து அப்படி பண்ணலை, உனக்கு அந்த மறுபக்கம் தெரியலை, நீ வந்து ஏமாத்துற விஷ்ணுவை அப்படின்னு சொல்லி ஒரு நெருப்பு கணையமாக எரியிறாரு. எரிஞ்சு அவர் வந்து சிவபெருமான் ஒரு ஒளியாக கொடுத்து என் லைஃப் லாங் முழுக்க விஷ்ணு வந்து போற்றப்படுவான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல 3 லிங்க வழிபாட்டுக்கு கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. அதுதான் இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி. நான் படிச்சுக்கிட்டது வரையும் இது உண்மையாக பொய்யா என்ன ஏது இல்லை நான் தப்பாக சொல்கிறேன்னா ஏதாவது இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த இதுதான். ஸோ அதுதான் இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பம்சம். இதுதான் இந்த கோவிலோட கோபுரம். இந்த கோவிலுக்கு உள்ளே தான் நம்ம சிவபெருமான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பக்கத்தில் இருந்து தான் கோதாவரி ஆறும் உருவாகி போகுது. இந்த இடத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் நமக்கு வந்து
ஹனுமான் மந்திர் இருக்குது. ஹனுமான் ஆஞ்சநேயர் வந்து உருவான இடமா, அப்புறம் ராமன் லக்ஷ்மண்லாம் இங்கே வந்து சாமி கும்பிட்டு வழிபட்டு போன இடமா. இந்த இடத்துக்கு நிறையா ஸ்பெஷாலிட்டி இருக்குது இந்த கோவிலேருந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில். பட் இருந்தாலும் இது வந்து திரிம்பகேஸ்வர் ஆலயத்துக்காக நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் நாசிக்கில். இந்த திரிம்பகேஸ்வர் ஆலயத்தில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக வேணாலும் இருக்கலாம், உனக்கு எவ்வளோ பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ கஷ்டம் வேணாலும் இருக்கலாம், இல்லை நீ ரொம்ப சந்தோஷமானவன், ரொம்ப பணம் காசு, நீ எப்படியாப்பட்டவனாலும் இருந்தாலும் நீ இந்த கோயிலுக்கு வந்தனா மூணு கடவுளும், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், படைக்கும் கடவுள், இந்த 3 கடவுளும் இங்கே இருக்கிறதுனால உன் தலையெழுத்தையே மாற்றுற சக்தி பறிச்சது இந்த கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம். நானும் அதுக்கு தான் இந்த கோயிலுக்கெலாம் வந்திருக்கேன். இந்த சாமியை கும்பிட்ருக்கேன். எப்பயும் நான் எனக்கு இது வேணும் அது வேணும்னு நான் சாமியை கேட்கல, இருந்தாலும் நடந்தால் நல்லா இருக்குமே எல்லாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கைக்காக இங்கே வந்திருக்கேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற மேலும் விவரங்கள் இன்னும் வர ஃபர்தரான வீடியோஸில் பார்ப்போம். நன்றி, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் பயணின் பயணம் தொடரும்.